இரண்டாவது, உப்பை குறித்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்பினது, உப்பானது செல்வாக்கு உண்டு போகணும். சில நேரத்தில் நீங்கள் சகோதரர்கள் கூட சமைக்கும் பொழுது தெரியாமல் உப்பை கொட்டியிருக்கிறீங்களா? இந்த உப்பை நீங்கள் கொஞ்சம் அந்த சாப்பாடு மேலே தூமல் திடீர்னு ஃபுல்லாக உளுந்துருச்சுன்னு வைங்களேன், அது என்ன செய்ய முடியுங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த உப்பை நீங்கள் திருப்பி என்ன பண்ண முடியாதுங்க, வெளியே எடுக்க முடியாது. உளுந்துருச்சுன்னா, அந்த உப்பு உளுந்துருச்சுன்னா என்ன பண்ணுங்க? அந்த உப்பு அதை மாற்றிடும், அந்த சாப்பாட்டையே மாற்றிடும். அப்படின்னா அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அதான் உப்பு என்பது அந்த செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடியது. உப்புடைய ஒரு தன்மை என்று நான் சொல்லுவேன். ஆண்டவர் இதுதான் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் விரும்பினார். தேவ பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நபராய் இருக்கணும் என்பதுதான் தேவன் விரும்பினார். நாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கே செல்வாக்கை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நபராய் இருக்கும்படியாக தேவன் நம்மை விரும்புகின்றார். பார்த்து சொல்லுங்க, செல்வாக்கு உண்டு பண்ணுகின்ற நபராய் நீங்கள் இருக்கின்றீர்களா? இதுதான் ஆண்டவர் நீங்கள் உப்பாய் இருக்கின்றீர்கள் என்று சொன்ன பொழுது, நாம் வாழ்கின்ற வாழ்க்கை, அனுதின வாழ்க்கை வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்பினார். நாம் செய்கின்ற காரியங்கள் உலகத்தார் செய்வதை காட்டிலும் சற்று வித்தியாசமாக இருக்கணும். செல்வாக்கு உண்டு பண்ணக்கூடிய செயல்களை நமக்குள் காணப்படணும் என்று ஆண்டவர் விரும்பினார் என்று நான் சொல்லுவேன். அதுதான் இந்த மலை பிரசங்கத்துடைய முழு செய்தி. அதுதான் இந்த மலை பிரசங்கத்தை நீங்கள் முழுமையாக படித்தீர்கள் என்றால், ஆண்டவர் என்ன அந்த மலை பிரசங்கத்தில் போதித்தார் என்றால், ஒரு புது விதத்தில் வாழும்படியாக அங்கே வந்திருந்த அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சவால் கொடுக்கின்றார். இதுவரைக்கும் சமுதாயத்தில் எல்லாரும் செய்து கொண்டிருந்த காரியம் இதுதான், இதுவரைக்கும் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த செயல் இதுதான். ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு வித்தியாசமாக வாழும்படியாக இன்றைக்கு நான் உங்களுக்கு போதிக்கின்றேன். இதுதான் அந்த முழு மலை பிரசங்கத்தின் கருத்து. இதுவரைக்கும் நீங்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள், ஆனால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து போதிக்கின்றேன். இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் என்று ஆண்டவர் அங்கே சவால் தருகின்றார்.